ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இந்த 4 வகை இரசாயனங்கள் மிகவும் முக்கியம். ஆக்சிடோசின், செரோட்டோனின், டோபமைன், என்டோர்பின். இந்த 4 வகையான இரசாயனங்கள் உடலில் போதிய அளவு சுரக்கும் போது மனிதன் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார். நாட்டில் அமைதி ஏற்படும். ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அந்த நாடு மிகவும் அமைதியாக ஏற்படும். அமைதி நிலை ஏற்படும். அங்கே யுத்தங்கள் இருக்காது. ஒவ்வொரு மனிதர்களும் அவர்களுடைய அன்பை பரிமாறுவார். இந்த ஹார்மோன்கள் சரியாக சுரக்கப்படும். அடுத்தது மிகவும் முக்கியமான ஹார்மோன் டோபமைன். இந்த ஹார்மோனை ஃபீல் குட் ஹார்மோன்னு சொல்லலாம். மகிழ்ச்சி, சந்தோஷம், மன திருப்தி, நல்ல எண்ணங்களுக்கு சொந்தக்கார ஹார்மோன் தான் இது. இந்த ஹார்மோன் வெற்றி, நிம்மதி, மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்க வேண்டும் என்றால் டோபமைனை சரியாக வைத்திருக்க வேண்டும். நமது மூளைக்குள் சுரக்கும் ஒரு விதமான ஹார்மோன் டோபமைன். இந்த டோபமைனின் அளவை எப்படி அதிகரிக்கலாம்? இந்த டோபமைனின் அளவு அதிகரிப்பதற்கு மிகவும் முக்கியமான பொருள் தைரோசின். இந்த தைரோசினில் இருந்து தான் டோபமைன் உற்பத்தி செய்யப்படுகின்றது. தைரோசின் அதிகம் உள்ள உணவுப் பொருட்களை நீங்கள் சேர்க்கலாம். தைரோசின் அதிகம் உள்ள உணவுப் பொருட்கள் கோழி இறைச்சியில் அதிகமாக இருக்கு. பால் உணவுப் பொருட்களில் தைரோசின் அதிகமாக காணப்படுகின்றது. சீஸ், ஜோக்கட்டில் இருக்கு. அதுக்கப்புறம் அவக்காடோவில் நிறைய தைரோசின் இருக்கு. வாழைப்பழம், பூசணிக்காய், எள்ளு, சோயா உணவுகள் அனைத்திலும் தைரோசின் அதிகமாக இருக்கின்றது. இந்த உணவுகளை நீங்கள் அதிகமாக சேர்க்கும் பொழுது உங்கள் உடலில் டோபமைன் அளவு அதிகரிக்க செய்கின்றது. டோபமைன் அளவை அதிகரிப்பதற்கு மிகவும் முக்கியம் புரத சத்துள்ள உணவுகளை உண்ண வேண்டும். அது மட்டுமல்ல, ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த உணவுகளையும் சேர்க்க வேண்டும். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் உள்ள உணவு மீன்களில் அதிகமாக இருக்கின்றது. அதுவும் சால்மோன் என்கின்ற மீனில் ஒமேகா 3 அதிகமாக காணப்படுகின்றது. இல்லாவிட்டால் நீங்கள் ஒமேகா 3 டேப்லெட்ஸை உபயோகப்படுத்தலாம். இதை உபயோகப்படுத்தும் போது டோபமைனின் அளவு அதிகரிக்கப்படுகின்றது. மற்றும் மிகவும் முக்கியமானது 7 மணி நேர தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இயற்கை ஒளி, சூரிய ஒளி ரொம்ப முக்கியம். மற்றது இயற்கையுடன் நீங்கள் செலவு செய்யும் நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். புதிய திறன்களை வளர்த்து கொள்வது, வாழ்நாள் முழுவதும் கற்றலில் ஈடுபடுவது, ஒட்டுமொத்த மூளையின் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துவது, இவை அனைத்தையும் செய்வதன் மூலம் டோபமைன் அளவு அதிகரிக்கப்படுகின்றது. டோபமைன் அளவு அதிகரிக்கப்படும் போது நீங்கள் உலகத்தின் மட்டற்ற மகிழ்ச்சி உள்ள மனிதர்களில் நீங்களும் ஒருவராக இருக்க முடியும். மனம் அமைதியாக இருக்கும் பொழுது மட்டும்தான் உடலில் உள்ள அனைத்து செயற்பாடுகளும் ஒழுங்கமைக்கப்படுகின்றது. அப்ப இந்த மனம் அமைதியாக இருப்பதற்கு மிகவும் முக்கியம் தியானம். தியானத்தின் மூலமாக மட்டும்தான் இந்த மனதை கட்டுப்படுத்த முடியும். இந்த மனம் அமைதி அடையும் போது மட்டும்தான் உடலில் உள்ள அனைத்து நல்ல ஹார்மோன்கள் அனைத்தும் உடலில் சுரக்கப்படுகின்றது. இயற்கையோடு வாழ்வதுதான் சிறந்த வழி. இயற்கையாக வாழ்வதுதான் சிறப்பு. அடிமனதில் செயல்பாட்டை எவ்வாறு மாற்ற முடியும்? தியானத்தின் மூலம் நாம் மனதில் உள்ள சிக்கல்களில் இருந்து இதயத்தின் எளிமைக்கு செல்கின்றோம். அனைத்தும் இதயத்தில் இருந்தே ஆரம்பமாகின்றது. இதயம் அமைதியாக இருக்கும்போது மனம் ஓய்வாக இருக்கின்றது. இதயம் நிறைவாக இருக்கும்போது மனம் நுண்ணுணர்வோடு திறன், தெளிவு, விவேகம் ஆகியவற்றை பெறுகின்றது. இந்த இரண்டும் தியானத்தின் மூலம் ஒன்றாகின்றன. நன்றி, வணக்கம்.